கன்னி. ஒரு உறவால் யோகம். யார் அந்த உறவு? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கே தெரிய வரும் இந்த செப்டம்பர் 10th அப்புறம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது கன்னி ராசிக்கான செப்டம்பர் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பத்தின இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கிடைக்கும். உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் கால்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்ல வேண்டியதா இருக்கு. நான் அப்ராட்ல இருக்கிறேன், இந்தியாவில் இல்லை. ஸோ கால்ஸ் எதுவுமே எனக்கு வராது. வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்க புக் பண்ணிக்கலாம். ஓகே, கன்னி. கன்னி ஒரு உபயராசி, புதனுடைய அறிவு வீடு. கன்னி ராசிக்காரங்களுக்கான செப்டம்பர் மந்த் ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். கன்னி ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரொம்பவே சூப்பராகவே இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதனான புதன் ராசியில ஆட்சி ஆகுறதுனால இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. பழைய மனக்குழப்பம் அதெல்லாமே இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் மனக்குழப்பம்லாம் இருக்குன்னா, சனியுடைய பார்வை நேர் எதிர் 7வது பார்வை மீனத்துல இருந்து ராசியை பார்க்குது. அதனாலதான் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கிறீங்க. இருந்தா கூட பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது. உங்களுக்கு அஷ்டம சனியோ ஜென்ம சனியோ நடக்கல இல்லையா? ஸோ உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். புதன் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி ஆகிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த மாசம், இந்த செப்டம்பர் மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய நன்மைகள் நடக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. மூத்த சகோதர ஸ்தானமான 11வது இடத்துல சுக்கிரன் வருது கடகம் ராசி மேல. ஸோ உங்களுக்கு அது 11வது இடம். எதிர்பாராத தனலாபம் மாதிரியான நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் இந்த செப்டம்பர் மாசம். 12வது இடத்துல சூரியன் ஆட்சியா இருக்கிறதுனால வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம். கிழக்கு நாடுகள் மூலமா உங்களுக்கு பொருள் வரவு, பண வரவு மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா இந்த செப்டம்பர் மாசம் நடக்கிறத பார்ப்பீங்க. கிழக்கு நாடுகளான நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் உங்களுக்கு சில ஆஃபர்ஸ் வரும். உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஈஸ்ட் சைடு இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு டிராவல் பண்ற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இப்போ அமையும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நேர் எதிர் 4வது இடத்துக்கு குரு பார்வை விழுகுது இல்லையா? வீடு வாகனம் மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா அமையும். ஏன்னா சனியுடைய பார்வை இவ்வளவு நாள் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தது. குரு பார்வை இருந்தா கூட சனியுடைய 10ஆம் பார்வையும் 4வது இடத்துல விழுகிறதுனால வீடு வாகனம் மாதிரியான விஷயங்கள்ல சில டிஸ்டர்பன்சஸ் இருந்ததை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த செப்டம்பர் மாசம் உங்களுடைய ராசிநாதனான புதன் ஆட்சி ஆகிறதுனால முன்னாடி உங்களுக்கு இருந்த வீடு வாகனம் மாதிரியான விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு எல்லாமே கைகூடி வர நல்ல சூப்பரான மாசமாவே இந்த செப்டம்பர் மாசம் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துல சனி இருக்கிறதுனால மனைவி வழியில கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் விஷயங்கள்ல சில குறைகள் இருந்துட்டே தாங்க இருக்கும். இந்த வருஷம் ஃபுல்லா அது இருக்கும். குருவுடைய பார்வையும் இல்லை, எந்த சுப தொடர்பும் இல்லாதனால சனி அதோடைய வேலையை செய்யும். இருந்தா கூட இந்த செப்டம்பர் மாசம் உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவுமே இருக்காது. நன்மைகள் மட்டுமே இருக்காது இல்லையா? கெடுபலன்களும் இருக்கதான் செய்யும். கிரகங்கள் சுத்திக்கிட்டே இருக்கு கிளாக் வைஸ். ஸோ அதோட வேலைகளை ஒவ்வொரு நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. ஓகே, இப்போ இந்த செப்டம்பர் மாசம் உங்களுக்கு புதன் ஆட்சி ஆகிறதுனால பெரிய அட்வான்டேஜ். உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்துக்கு செவ்வாய் பயிற்சியாகி இந்த செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் போயிடும். செவ்வாய் குருவுடைய பார்வை வாங்கியிருக்கும். கட்டிடம், நெருப்பு, ரியல் எஸ்டேட், மெடிசன் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு நிறைய பணவரவு வரதை பார்ப்பீங்க. தனஸ்தானம் இல்லையா? குரு பார்வையை வாங்கின அந்த செவ்வாய் அந்த இடத்த ஆக்டிவேட் பண்ணும். ஆல்ரெடி இந்த தொழில தான் நீங்க கன்னிராசிக்காரங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா இந்த செப்டம்பர் மாசம் நடக்கும். உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வாக்கு ஸ்தானமும் கூட. தனம், வாக்கு, குடும்பம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் 2வது இடம். சில தேவையில்லாத வாய் தகராறுகள் மாதிரியான விஷயங்களும் நடக்கும். ஏன்னா செவ்வாய் ஒரு துடிப்பான கிரகம். அவசரத்து கொடுக்கத்தனமா பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். ஸோ வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா யார்கிட்ட என்ன பேசுறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பேசணும். செவ்வாய் இருக்கிற வரைக்கும் செவ்வாய் உங்க ராசி மேல இருக்கும். முதல்ல ஃபர்ஸ்ட் 10-15 நாளைக்கு. அதுக்கடுத்து துலாத்துக்கு போயிடும். உங்க ராசிக்கு அது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். ஸோ செவ்வாய் உங்களுடைய ராசி மேல இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஆக்டிவாவே இருப்பீங்க. ரொம்பவே தேவைக்கு அதிகமாவே ஆக்டிவா இருப்பீங்க. ஸோ தேவையில்லாத சில முடிவுகளை எடுத்துடாதீங்க. கொஞ்சம் பார்த்து நிதானமா பண்ணுங்க.
மாச கடைசியில பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு அவ்வளோ சிறப்பா இல்லை. ஏன்னா சூரியனும் பயிற்சியாகி உங்க ராசி மேல வரும். ராசி மேல சூரியன் இருக்கக்கூடாது, தேவையில்லாத டென்ஷனை கொடுக்கும். செவ்வாயும் வாக்குஸ்தானத்துல இருக்கு. ஸோ ரொம்ப கவனமா யோசிச்சு பண்ணுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அவசர கொடுக்கத்தனமா எந்த விஷயத்தையும் செஞ்சிடக்கூடாது. செஞ்சுட்டு யோசிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாசம் கண்டிப்பா நடக்கும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நான் தம்னையில சொன்ன அந்த விஷயம், ஒரு உறவால் யோகம். யார் அந்த உறவு? உங்களுடைய ராசிக்கு 6வது இடத்துல ராகு இருக்கு. 2 சுபகிரகம் வந்து 6வது இடத்தை தொடர்பு கொள்ளுது, குருவும் சுக்கிரனும். ஸோ 6வது இடம் வந்து வேலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், நீங்க வேலை செய்யற இடத்த குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ எப்படி இருக்கும்னா, நீங்க வேலை செய்யற இடத்துல ராகுவோட இருப்புனால வேற மதத்தவர் வேற இனத்துக்காரங்களுடைய தொடர்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய ரிலீஜனுக்கு சம்மந்தமே இல்லாத வேற ஒரு பர்சனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். ப்ரொமோஷன், ரெகக்னேஷன், நிறைய ஃபேவர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் நடக்கும். நான் சொன்ன அந்த ஒரு உறவு அதுதான். ஓகே, இப்போ எல்லாருக்கும் கண்டிப்பா கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சந்திராஷ்டமம் இந்த மாசத்துல 10, 11, 12ஆம் தேதிகள்ல சந்திராஷ்டமம் நடக்கும் கன்னிராசிக்கு. சந்திராஷ்டமம்னு பயந்துடாதீங்க, வேற ஒன்றும் கிடையாது. உங்களுடைய ராசிக்கு 8வது இடத்துல சந்திரன் மறையறதான் வந்து சந்திராஷ்டமம். தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ மனசை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சந்திரன், மனோகாரகன்னு சொல்லுவோம். சந்திரன் மறைகிறதுனால முடிவெடுக்க முடியாது, சில மனக்குழப்பங்கள் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சந்திராஷ்டமம் நாட்கள்ல நடக்கும். இந்த 3 நாட்கள் மட்டும் கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகே, மற்றபடி வந்து வாக்குஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதுனாலயோ பெரிய பாதிப்புகள் எதுவுமே உங்களுக்கு நடக்க போறது இல்லை. உங்களுக்கு அஷ்டம சனியோ ஜென்ம சனியோ எதுவுமே நடக்கல. சனியோடைய பார்வை ராசி மேல படுறது ஒரு சின்ன மைனஸா இருந்தா கூட உங்களுடைய ராசிநாதனான புதன் ஆட்சி ஆகிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லையா? ஸோ ஓவராலா கன்னிராசிக்கு இந்த செப்டம்பர் மாசம் சூப்பரான மாசமாவே அமைஞ்சிருக்கு. ராசி பலன் அப்படிங்கிறது பொதுவான விஷயம், ஒரு 30% தான். ரிமைனிங் 70% உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தான் விஷயமே இருக்கு. சொந்த ஜாதகத்துல நான் சொல்ற இந்த விஷயங்கள் எதுவுமே வந்து நடக்கல அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்துல ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கு. 6, 8 தசா புத்தி போயிட்டு இருக்கு, அதனால ஒரு லாங் பீரியட் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் வச்சுக்கோங்க ராசி பலன் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே. ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் இது காமனான விஷயம் சரியா? ராசி பலன்கிறது கன்னிராசிக்காரங்க உங்களை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாருக்கும் பொதுவானது. சொந்த ஜாதகத்தை வச்சு இது வேறுபடும். நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, யூ கேன் செக் தம் அவுட்.